நம்ம முன்னோர்கள் எல்லா மதங்கள் சேவை செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்திருக்கலாம். அதை பத்தியே யோசிக்கிறான். 4 படிநிலைகளை ஒவ்வொருவருக்கும் படைத்தது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதான் 4 படிநிலை. பிரம்மச்சரியத்துல கற்றுக்கொள். கிரகஸ்தன் குடும்பஸ்தன். வானப்பிரஸ்தம்ன்ற ஒரு நிலையை கொண்டு வந்தான். அதுக்கு என்ன நிலைன்னா, குடும்பத்திலிருந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்குவது, குடும்ப பொறுப்புகளிலிருந்து அப்படி கொஞ்சம் ஒதுங்குவது வானப்பிரஸ்த நிலை. சாவியை கொடுத்துடணும், மருமக வந்துட்டானா சாவியை எடுத்து கொடுத்துடணும், கொஞ்சம் விலகி இருக்கணும். ஏன் அந்த வானப்பிரஸ்த நிலைக்கு உங்களை தள்ளுகிறான் என்றால், அப்போதுதான் நீ சேவை மனப்பான்மைக்கு வரணும். இல்லாட்டி வர முடியாது. உன் குடும்பம் குடும்பம் குடும்பம். இன்னமும் பாருங்க சார், நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் சார், அவருக்கு பெரிய சர்ஜரி, அவர் பதட்டத்திலேயே இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏங்க பதட்டம்? ஆப்ரேஷனை நினைச்சானே, ஆப்ரேஷனை நினைச்சு இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு. ஏதோ ஒரு பெரிய ஸ்கூலம், எல்கேஜியில் அவங்க பேரப்பையன் என்ட்ரன்ஸ் எழுத போறான், கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஐயோ, நீ ஏன் பதட்டமா இருக்கு? அதை அவன் பார்த்துக்குவாங்க. கடைசி வரைக்கும், சாகர கடைசி நொடி வரைக்கும் என் குடும்பம், என் பேரப்புள்ள, இப்படியே வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்ல உங்களால சேவைக்கு வர முடியாது. அடுத்து சொல்றான் சந்நியாசம்ன்றான். சந்நியாச நிலை எதற்காக சொல்கிறான் என்றால், பரதேசம் போறதல்ல. சந்நியாச நிலை என்பது நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி, இதையெல்லாம் விட்டுட்டு பொது சேவைன்ற இடத்திற்கு உங்களை நகர்த்துவது. அதுக்குதான் சந்நியாசத்தை நோக்கி நகர்த்துறான். ஆனா என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா? என்ன பெரிய அதிசயம் தெரியுமா? நீங்கள், நாம் பெருமைக்காக சொல்லல, கிரகஸ்த நிலையிலிருந்தே நீங்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கீங்க. அதுதான் பெரிய விஷயம். கிரகஸ்த நிலையில்